அப்பா இவ்ளோ மேக்கப்பா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கொஞ்சம் அதிர்ந்து போற மாதிரி கேட்டா கூட அதை வெறும் கேலியா எடுத்துக்காம நம்ம சருமத்துக்கான எச்சரிக்கையாவும் எடுத்துக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் முகம் அழகா இருக்கணும்ன்றதுனால நிறைய பேர் அழகு சாதன பொருட்களை வாங்கறதுக்கு ரொம்பவே காசு செலவு பண்றாங்க. ஆனா அதை சரியான அளவுல சரியான முறைப்படி பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது தாங்க இங்க கேள்வியே. சோ தேவைக்கு அதிகமா காஸ்மெட்டிக் ஐட்டங்களை நீங்க அப்ளை பண்ணும்போது அது எந்த மாதிரியான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்ன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி 24 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சில பேர் முகத்தை கழுவின உடனே மேக்கப் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி செய்யறதுனால நேரம் ஆக ஆக உங்களோட சருமம் தாங்க ட்ரை ஆயிடும். ஸோ அதுக்கு பதிலாக மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சன்ஸ்கிரீன் லோஷனை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா மேக்கப் போடலாம். இப்போ நீங்க ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்க்கு எது செட் ஆகும், எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு எண்ணெய் சருமமா இருக்கும், இல்ல சில பேருக்கு வறண்ட சருமமா இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்கின்க்கு எது செட் ஆகுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்களோட முகத்துல கரும்புள்ளிகள் வெண்தட்டுகள்லாம் வராம இருக்கும். அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா முகப்பொரு சர்ம அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு டைம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அழகு சாதன பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதுதாங்க சிறந்த வழி. இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முகப்பொரு உங்க முகம் ஃபுல்லா பரவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேக்கப் எவ்வளவு நேரம் முகத்துல இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க பயன்படுத்துற காஸ்மெட்டிக் பொருட்களோட தரத்தை பொறுத்து தாங்க அமையும். பொதுவா முகத்துல ரொம்ப நேரம் மேக்கப் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் இல்ல வேற ஏதாவது கிரீமை யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளோட முகத்துல மேக்கப் ரொம்ப நேரம் இருந்தா கூட நாள் போக போக நம்மளோட முகத்துல இருக்க பொலிவையே அது இழுக்க வச்சிடும். அடுத்ததா கண்களுக்கு மேல் பகுதியில் இருக்க இமைகள் மேல செயற்கையான இமைகளை பொறுத்துறவங்க அதை ரிமூவ் பண்ணும்போது கண்களுக்கு பாதிப்பில்லாத வகையில ரொம்ப கவனமா எடுக்கணுங்க. ஏன்னா செயற்கை இமைகள்ல இருக்க அந்த பசை இருக்கு இல்லையா, அது நம்ம சருமத்துக்கு அலர்ஜியை உண்டாக்கலாமா. ஸோ கவனமா இருக்க சொல்றாங்க. குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சருமத்துக்கு பொருந்தாத நிறங்களை எப்பவுமே தேர்வு செய்யவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம உடம்பு ஒரு கலர்ல இருக்கும், நம்ம முகத்துக்கு அதை அப்ளை பண்ணும்போது நம்ம உடம்புல இருந்து முகத்தை தனியா காட்டும். இது மட்டும் சொல்ல முடியாதுங்க, அது பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் விட நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்கப் போடுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கவனம் கொடுக்குறோமோ அதே மாதிரி மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கும் கவனம் கொடுக்கணுங்க. தரமான மேக்கப் சாதனங்களை வாங்குற மாதிரியே நீங்க தரமான மேக்கப் ரிமூவிங் சாதனங்களையும் வாங்கணும். சொல்ல போனா மேக்கப் போடுறதை விட அதை மறக்காம சோம்பேறித்தனம் இல்லாம முறையாவும் முழுமையாவும் ரிமூவ் பண்றதுல தாங்க இருக்கு நம்ம சருமத்தோட ஆரோக்கியமும் பொலிவும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இந்த வீடியோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஃபைனல் ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.